ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இசிஜிசியில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ ப்ரொபஷனரி ஆஃபீஸர் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 88,635 ரூபா வந்து பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்து வரும். உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். ஸோ ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 2 டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இசிஜிசியில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் உங்களுக்கு பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொபஷனரி ஆஃபீஸர் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 88,635 ரூபா வந்து பேசிக் பே. இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தனாலே உங்களுக்கு வந்து 1,50,000 லட்ச ரூபா பக்கம் உங்களுக்கான சேலரி வந்து மும்பை மாதிரி இருக்கக்கூடிய சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரிலாம் இருக்கும். ஸோ மும்பை தவிர வேறு சிட்டிஸில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 1,00,000 ரூபாய்க்கு மேலே வந்து சேலரி வந்து வரும். உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் லிங்க் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. 11th நவம்பர் அன்னைக்கு உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டேட் வந்து பாருங்கள் இங்கே இருக்குது. அதேமாதிரி ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா அதுக்கான டேட்டுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது. ஸோ 11th ஜான்வரி அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து எப்போ வருங்கிறது டேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக வந்து உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும். அது பிப்ரவரி மார்ச்சில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான். அந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணிட்டாலே உங்களுக்கு இன்ட்ரி மட்டும்தான் வந்து இருக்க போகுது. ஸோ இதில் ஜென்ரலிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து ஒரு 2 வேகன்சி வந்து இருக்குது. ஓவராலாக வந்து உங்களுக்கு 30 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் ஜென்ரலிஸ்ட் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 21, மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுலேயே வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜிலேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜிலேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொபஷனரி ஆஃபீஸரில் வந்து ஜென்ரலிஸ்ட் கேட்டகரிக்கு மட்டும் ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி இதுக்கு எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு 2 வேகன்சி தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து ஹிந்தி கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் டிகிரியில் வந்து ஹிந்தி கம்ப்ளீட் பண்ணீங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஜென்ரலிஸ்ட் கேட்டகரியில் வந்து எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பற்றில உங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் உங்களுக்கு வந்து வரப்போகுது. உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்கள் பேட்டர்ன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஜென்ரலிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து 200 கொஸ்டின்ஸ் 200 மார்க் வந்து இருக்கும். 140 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரிக்கும் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் உங்களுக்கான பேப்பர் வந்து இருக்கும். அது எஸ்ஏ ரைட்டிங், ப்ரிசிஸ் ரைட்டிங் வந்து உங்களுக்கு ஒரு 20 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ட்ரி வந்து இருக்கும். ஸோ இதுலேயே வந்து பாருங்கள் எக்ஸாம் சென்டருமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம தமிழகத்தில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் உங்களுக்கு மதுரை, இந்த 3 லொக்கேஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எது நியர்பை இருக்கோ அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இதில் நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது எக்ஸாமில். ஸோ 0.25 மார்க் வந்து டிடெக்ட் ஆகும். ஒரு கொஸ்டின்ஸ் நீங்கள் தப்பாக எழுதுனா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்டர்வியூ டைமில் வந்து பார்த்தோன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன தேவைங்கிறத நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஹவு டு அப்ளைல வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு 1 by 1 இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு 175 ரூபா, மீதி இருக்கிற கேட்டகரிக்கு 950 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இதில் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ecgc.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட்டுமே நீங்கள் ஆன்லைனில் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ எவ்வளோ ஃபைல் சைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க அந்த கைட்லைன்ஸில். இதை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.